VBS 2026. ஹாய் தங்கங்களா, இந்த 8 நாள் ஒரு விபிஎஸ்ஸை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நைன்த் டே இன்ஸ்பெக்ஷன் டே. நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட சாங்ஸ், ஸ்டோரிஸ், டான்ஸ், அப்புறம் நீங்கள் பண்ண கிராஃப்டிங்ஸ் எல்லாமே சரியாக பண்ணீங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா ஓடி போய் கற்றுக்கோங்க. சரி, நம்ம 9th டேயோட டாபிக் பார்த்துடலாமா? 9th டேயோட டாபிக் பரலோக நன்மை. ஹாய் ஜூனியர் சுட்டேஸ், இன்னைக்கு உங்களுக்கான வசனத்தை பார்த்துலாமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஹலோ இன்டர்மீடியட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான மனப்பாட வசனம் என்னன்னா, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிவுள்ளவர்களாய் இருக்க கடவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஹலோ சீனியர் கண்ணுகளா, இன்னைக்கு உங்களுக்கான வசனம் என்னன்னு பார்க்கலாமா? மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். 9th டேயோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போமா? ஒரு கிராமத்துல 10 கன்னிகைகள் திருமணத்திற்காக மணவாளனை பார்ப்பதற்கு ஆயத்தமாக சென்றார்கள். அதில் 5 புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டிகளையும் எண்ணெய்களையும் எடுத்து சென்றார்கள். மற்ற 5 கன்னிகைகள் தீவட்டிகளை மட்டும் எடுத்து சென்றார்கள். மணவாளன் வர தாமதமானதினால் தீவட்டிகளில் ஒளி மங்கியது. ஆயத்தமுள்ள 5 கன்னிகைகளும் எண்ணெயை ஊற்றினார்கள். மற்ற 5 கன்னிகைகளும் எண்ணெய் வாங்குவதற்காக வெளியில் சென்றனர். அந்நேரம் மணவாளன் வந்தார். ஆயத்தமுள்ள 5 கன்னிகைகளும் மணவாளனை பார்த்து அவருடன் சென்றார்கள். ஆயத்தமில்லாத அந்த 5 கன்னிகைகள் மணவாளனை பார்க்காமல் ஏமாற்றம் அடைந்தார்கள். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஆயத்தமுள்ள கன்னிகைகளைப் போல இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வசனம் படிச்சாச்சு, கதை படிச்சாச்சு, பாட்டு கேட்கலாமா?